காலமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலேயே சௌரியத்திலேயே வாழ்ந்துட்டு கடைசியில் அடக்காகிறப்ப மட்டும் நான் தெய்வத்தை நினச்சிக்குவேன் அப்படின்னா அப்படி உன்னால் நினைக்கவே முடியாதுங்கிறாங்க தெய்வம். மனம் என்பது ஒரு குழந்தை மாதிரி. நீ காலமெல்லாம் அதை எதுக்கு பழக்கிக்கிட்டே இருந்தியோ உன்னுடைய கடைசி நேரத்துலையும் நீ எதுக்கு பழக்கி வச்சுருக்கியோ அதை தான் சிந்திக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால இப்போ இருந்தே நீ தெய்வீகத்தில் பழக்கணுங்கிறாங்க. அதுக்கு நீ சௌகரியமான வாழ்க்கையை முதல்ல விடணுங்கிறாங்க. நீ நடக்கணும்னு நினைக்கணும், நீ வேலை பார்க்கணும்னு நினைக்கணும், நீ கஷ்டப்படணும்னு நினைக்கணுங்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, சௌகரியம் சகதி கடல்னு தெய்வம் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நம்ம சௌகரியத்துக்காக எல்லாமே பண்ண வேண்டியதாகி போச்சு. நமக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் அம்மியில் அரைப்பாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க, நடப்பாங்க, எவ்வளவோ வேலை இருந்துச்சு. நம்ம உடலை வேலை வாங்கணும். இந்த உடலுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாகனம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது சிறப்பாக செயல்படும். எப்படி புழங்காத வீடு பாழடைஞ்சு அது சரியில்லாமல் போயிடுதோ அதுபோல் உபயோகப்படுத்தப்படாத இந்த தேகமும் அது விரைவில் சீரழிந்து போகுது. வேலை எல்லாத்தையும் வேறு ஒருத்தர் செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட வேலை வாங்கிடுறோம் பணத்தை கொடுத்து. அவர் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் ஆரோக்கியத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஆரோக்கியத்தை இழந்து போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம கவனிக்கணும். தெய்வம் சௌகரியத்துக்காக நீ வாழாத, நீ கஷ்டப்படணும்னு நினைங்கிறாங்க. காசு இருக்குது, ஆனால் எனக்கு இருமல் வந்தால் நான் தானே இரும வேண்டியதாக இருக்குது, தும்மல் வந்தால் நான் தானே தும்ம வேண்டியதாக இருக்குது. அது இன்னொருத்தர் வாங்கிக்கிறதா இருந்தால் அதை கூட காசு கொடுத்து வாங்க முடியும். ஏங்க இங்கே வாங்க கொஞ்சம் நேரம் இருங்க, இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன் வாரத்துக்கு, ஒரு 4 தடவை இருமிட்டு போங்க தும்மிட்டு போங்கன்னு கொடுத்துருவாங்க போல் போகிற போக்க பார்த்தா. இப்போ தாகம் எடுத்தால் நம்ம தான் தண்ணி குடிச்சாகணும், பசிச்சா நம்ம தான் சாப்பிட்டாகணும். இல்லைன்னா கூட வேற ஒருத்தர் காசை கொடுத்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடலாம். அதெல்லாம் முடியாது. நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நம்ம செய்ய வேண்டியது இருப்பதால தான் மக்கள் கொஞ்சமாவது நடமாடுற மாதிரி இருக்குது. ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சௌகரியத்தை நாடி போகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சகதி கடலில் நீ போய் மாட்டுற மாதிரி. நீ சகதி கடலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நான் அப்புறம் எப்படியாச்சும் வெளியில் வந்துடுறேன்னா எப்படி வருவேன், அதான் போய் மாட்டிட்டியே, இறங்கிறதுக்கு முன்னாடியே கவனிங்கிறாங்க. இல்லைன்னா சகதி கடலில் போய் மாட்டி கடைசி நேரத்தில் நான் தெய்வத்தை நினச்சிக்கிறேன்னா அந்த கடல்லேருந்து நீ எந்திரிச்சு இங்கே நினைக்க முடியாது, சௌகரியத்திலே தான் ஒட்டி இருக்குன்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.